ராமநாதபுரத்தை அடுத்த அச்சடி பிரபு பகுதியில் 7.25 கோடி ரூபாய் செலவில் 10 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட பாலை பூங்கா பராமரிப்பின்றி பாலைவனம் போல் காட்சியளிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ். பூங்கா பராமரிப்பின்றி பாலைவனம் போல் கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்ன சொல்லப்படுது? அதிகாரிகள் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இதை சீரமைக்க? விவரம். நிச்சயமா. வணக்கம் தர்ஷினி. ராமநாதபுரம் மாவட்டம் என்பது பின்தங்கிய பகுதியாகவே இன்றளவும் இருந்து வருகிறது. இந்த பகுதியில் பெரிய அளவில் தொழிற்சாலைகள் இல்லாதது மட்டும் குறையாக இல்லை. இங்கு இருக்கக்கூடிய உழைத்து களைத்த மக்களுக்கு தங்களுடைய பொழுதை போக்கிக் கொள்ளவும் மனமகிழ்வு கொள்வதற்காகவும் இந்த பகுதியில் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு பூங்கா உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியும் இங்கு செய்து கொடுக்கப்படவில்லை என்பதுவே நிதர்சனமான உண்மையாகவும் உள்ளது. ராமநாதபுரத்தை அடுத்த அச்சடி பிரம்பு என்னும் பகுதியில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் அவர்களுக்கு சொந்தமான 25 ஏக்கர் நிலத்தில் 10 ஏக்கர் அளவில் 5 மரபணு பூங்கா என்ற பூங்காவை அமைத்திருக்கின்றன. 7.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவானது துவக்கத்தில் அந்த அறிவு சார்ந்த குறியீடுகள் மட்டுமல்லாது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அங்கு ஓய்வை கழிக்கக்கூடிய இடமாக இந்த பகுதி விளங்கி வந்த நிலையில் நாளடைவில் இந்த அதிகாரிகளின் பாராமுகத்தின் காரணமாக மெல்ல மெல்ல தன்னுடைய தனிச்சிறப்பை இழந்து பாலை பூங்காவானது தற்பொழுது பாலைவனம் போல மாறிவிடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. அது மட்டுமல்லாமல் இங்கு வரக்கூடிய அந்த காட்சி பார்ப்பவர்களுக்கு சிறியவர்களுக்கு 15 ரூபாயும் அதே போல பெரியவர்களுக்கு 30 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது கட்டணமாக. அதே மட்டுமல்லாது இருசக்கர வாகனங்கள் அதே போல கேமராவுக்கு 50 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. ஆனால் வசூலிக்கப்படுவது மட்டுமே நிகழ்வதாகவும் இந்த பகுதியில் மேற்கொண்டு இந்த வளர்ச்சிக்காக எந்த திட்டங்களை செயல்படுத்தப்படவில்லை என இந்த பகுதி மக்கள் சார்பில் குற்றச்சாட்டானது முன்வைக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக நம்மிடத்தில் இந்த பகுதியைச் சேர்ந்த திரு அழகிரி என்பவர் நம்மோடு இருக்க அவரிடத்தில் தகவல்களை கேட்டு பெறலாம். சார் வணக்கம். இந்த 5 மரபணு பூங்கா எப்படி இருக்கு? இது பத்தி உங்களோட கருத்து என்னன்றது? இது எங்க பகுதியில் அச்சடி பிரம்பு பகுதியில் ராமநாதபுரம் கீழக்கரை பகுதியில் அச்சடி பிரம்பு பகுதியில் 7.25 கோடி ரூபாய்க்கு இது கட்டப்பட்டது. 10 ஆண்டுகளாக இது கட்டி 10 ஆண்டுகள் ஆகுது. ஆனால் இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு 5 ஆண்டு காலமாக உள்ளே செல்லும்போது எந்த அடிப்படை வசதியுமே இல்லை. தண்ணீர் வசதி இல்லை, கேண்டீன் வசதி இல்லை, கழிப்பறை வசதி இல்லை, எந்த வசதியுமே இல்லை. அங்கே போய் தகவல் மையம் சொல்லப்போனால் தகவல் மையத்தில் கூட தகவல் மையம் உடஞ்சி நுறி சுக்குநூறாக நுறி போய் கிடக்கு. இப்போ இங்கே என்ட்ரன்ஸில் கேட்டோம்னா எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. எங்களுக்கு பொழுதுபோக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இது ஒன்று தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாக விளங்குது. ஏன்னா நாங்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு சனி ஞாயிறில் வீட்டில் இருக்கும்போது புள்ள ஊட்டியில் கூட்டிகிட்டு மனைவியை கூட்டிகிட்டு இங்கே நாங்கள் பொழுது கழிக்கிறதுக்காக வர்றோம். ஆனால் அதை விட இங்கே மோசமாக சில அசம்பாதங்கள் நடக்குது வருது. நாங்கள் குடும்பத்தோடு வரும்போது உள்ளே போனோம்னா அது சில அருவறுப்பான விஷயங்கள்லாம் நடக்குது போகுது. வர்றதுக்கு எங்களுக்கு அச்சமாக இருக்க வருது. அதனால் இது மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் அதை சரி பண்ணணும் போகணும் வரணும். இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு இதை உடனே இதை சரி செஞ்சு கொடுக்கணுங்க சார். இல்லைன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குங்க சார். நிச்சயமாக ராமநாதபுரத்தை அடுத்த அச்சடி பிரம்பு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய 5 மரபணு பூங்கா என்று சொல்லக்கூடிய இந்த பாலை பூங்காவானது பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்த சூழலில் தற்போது இது சமூக விரோதிகளோட கூடாரமாகவும் அதே போல பராமரிப்பு இல்லாமல் வெறுமனே கட்டணம் வசூல் செய்யும் இடமாக மட்டுமே உள்ளது. இதனை சரி செய்து மேம்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து குடும்பத்தோடு மீண்டும் உற்சாகமாக இங்கு பொழுதை கழிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தர்ஷினி. கள விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.